அனைவருக்கும் வணக்கம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு அதிதிகள் பக்கத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய தினமும் கூட நிகழ்காலத்தில் நாங்கள் பேச வேண்டிய ஒரு பொருத்தமான விடயத்திற்கு பொருத்தமான ஒரு அதிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக சமயம் சார்ந்த விடயங்களோடு சேர்ந்து நமது தமிழ் மொழியினுடைய நிகழ்கால நிலை எப்படி இருக்கிறது, நாங்கள் இன்னும் எங்களை எவ்வளவு தூரம் நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், மொழியாற்றலும் சமயமும் இப்பொழுது பிரிந்திருக்கிறதா, அல்லது இப்பொழுது நாங்கள் இந்த நல்லூர் வளாகத்திலே குறிப்பாக யாழ்ப்பாண நகரிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நல்லூர் வளாகத்தினூடாக ஒட்டுமொத்தமாக நல்லூர் சம்பந்தமான அத்தனை விடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கின்ற மக்களினுடைய மொழியாற்றலும் பக்தியும் எவ்வளவு தூரம் இருக்கிறது, அவர்கள் எவ்வளவு நேரம் பக்தியோடு இணைந்திருக்கிறார்கள், குறிப்பாக இன்றைய இந்த உற்சவ காலங்கள் எமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன என்கின்ற படிவில் நாங்கள் மொழி அறிவு சார்ந்தாகவும் சமயம் சார்ந்தாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை பேச வேண்டும். அதற்காக தான் இன்றும் கூட இந்த காலை வேளையிலே எமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் செந்தமிழ் சொல்லருவி சந்திரமௌலீசன் லலீசன் ஐயா அவர்கள். அவரை வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் செல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஜனா. உண்மையில் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாள். நல்லூர் உற்சவங்கள் ஒரு பக்கம் களை கட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அதிகமாக பேச வேண்டியது இந்த சமயமும் தமிழும் சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்கள். குறிப்பாக யாழ் நகரில் இந்த சமயமும் தமிழும் எப்படி இருக்கிறது? இலங்கை தமிழ் என்கிற நிலையில் யாழ்ப்பாணம் தமிழினுடைய ஒரு அடையாளமாக கொள்ளப்படுகிறது. யாழ்ப்பாண தமிழ் என்பது ஒரு பேச்சு வழக்கிற்குரிய ஒரு அடையாளமாக குறிகாட்டியோடு கொள்வார்கள். தமிழகத்திலே கூட இந்த யாழ்ப்பாண தமிழை ரசிப்பதற்கு என்று ரசிகர்கள் இருக்கிறார்கள். யாழ்ப்பாண தமிழ் பேச்சு வழக்கிற்கு அப்பால் இப்பொழுது நியமத்தமிழ் உலகெங்கும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் புலம்பெயர் தேசங்களிலே இருக்கின்ற பலர் இந்த மண்ணை சார்ந்தவர்கள், நல்லூர் முருகனுடைய அடியவர்கள் என்று சொன்னால் கூட பொருந்தும். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தினுடைய தமிழ் முன்பிருந்ததை காட்டிலும் இன்றைக்கு உலகமயமாக்கல் என்கிற விளைவின் காரணமாக இன்றைக்கு இந்த மொழியிலே என்னுடைய அவதானிப்பின் பிரகாரம் மொழி கலப்பு அதிகரித்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு 2 நிமிடங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே கூட தொலைக்காட்சிகளிலே தமிழில் பேசலாம் 2 நிமிடம் என்று பரிசு கொடுக்கிறார். நிச்சயமாக ஆங்கிலத்திலே பேசலாம் 2 நிமிடம் என்று பரிசு கொடுக்கிறதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் அது சர்வசாதாரணம். தமிழிலே கதைத்து விட்டால் அது மிகப்பெரிய விடயமாக ஒரு சாதனையாக இது ஒரு வளர்ச்சி என்று பார்ப்பதா, அல்லது நாங்களே எங்களுடைய மொழியை பேசுபவர்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டியது இருக்கு. இதிலே தான் இந்த தமிழ் சொற்களை பாகுபடுத்தி பார்க்கிற பொழுது வடசொல், இயற்சொல், திரிசொல், திசைச்சொல் என்று 4ஆக வகைப்படுத்தினார்கள். எனவே அந்த காலத்திலும் தமிழிலே மொழிக்கலப்பு இருந்திருக்கிறது. வடமொழி கலப்பு இருந்திருக்கிறது. போர்த்துகேய சொற்கள், ஒல்லாந்தருடைய சொற்கள் என்று ஆங்கிலேயர் கொண்டு வந்த ஆங்கில சொற்கள் என்று காலத்திற்கு காலம் சொற்கள் தமிழிலே கலந்திருக்கின்றன. அதனாலே தான் பவணந்தியார் எழுதிய நன்னூலிலே இறுதி நூற்பா, அதை நூற்பா என்றுதான் சொல்வோம், அவர் சொல்கிறார், பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று குறிக்கிறார். ஆகவே இந்த மொழி கலப்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாதது என்றாலும் மொழி கலப்பு எங்களுடைய அடையாளங்களை எங்களை விட்டு போக செய்துவிடும் என்கிற ஒரு துன்பகரமான விளைவையும் ஏற்படுத்தும். உலக நிலையிலே ஒப்பிடுகிற பொழுது, நான் தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய மொழி கலப்பு, அதாவது தூய தமிழ் பிரயோகம் சற்று மேம்பட்ட நிலையிலே இருக்கிறது என்பதை நான் துணிந்து சொல்வேன். இருந்தாலும் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலைமையை காட்டிலும், அல்லது அதாவது 2009க்கு முன்பிருந்த நிலைமையை காட்டிலும் தற்போது மொழிக்கலப்பு சற்று அதிகரித்திருக்கிறது, வேற்று மொழிக்கலப்பு அதிகரித்திருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. இந்த மாற்றம் நிகழ்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பாக இன்னும் எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த மொழி என்பது குறிப்பாக எமது இந்த தமிழை அடையாளப்படுத்தும் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம். எங்களுக்கென்ற ஒரு தனித்துவம் இருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் வடக்கில் இவ்வாறான ஒரு மாற்றம் என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? மொழிக்கலப்பை பொறுத்தவரையிலே மொழிக்கலப்பு தவிர்க்க இயலாததாக இருந்தாலும் அதை பேணுவது, அதை தூய்மையை காப்பது, இது எல்லாம் மொழிசார் பண்பாடுசார் ஆர்வலர்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது.
நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களிலே தமிழ் வளர்க்கிறார்கள். அவர்கள் ஒரு அங்கீகாரம் பெற்ற, அதாவது ஆங்கிலேயருடைய பள்ளியிலேயே தமிழை ஒரு பாடமாக கற்பிப்பதற்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று பல நாடுகளிலே முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி செய்கிறார்கள் என்றால், எங்களுடைய சந்ததியினர் தமிழை தாய்மொழியாக கொள்ள வேண்டும், தமிழை மறக்காமல் அதை காக்க வேண்டும். அதே எண்ணம் உரித்து தாயகத்திற்கும் இருக்கிறது. தாயகத்திலே நாங்கள் மொழி கலப்பிற்கு இடம் கொடுப்போமாக இருந்தால் எங்களுடைய அடையாளம், எங்களுடைய பண்பாடு இவையெல்லாம் வேறறந்து போகும் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு மறைகரம் அல்லது ஒரு 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 இருண்ட காரணிகள் அவை இருந்து இந்த மொழி கலப்பை ஆதரிக்கின்றனவோ என்றும் நான் நினைத்து பார்ப்பதுண்டு. அதற்கும் அப்பால் இந்த உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் என்று சொல்வார்கள், ஒரு விரிவுபடுத்தப்பட்ட உலகிலே இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்ந்து கொண்டு, அதனால் இந்த வாட்ஸ்அப் என்றால் புலனத்திலே அனுப்பி இருக்கிறேன் யாரும் விளங்காது மாட்டார்கள். அந்த பேஸ்புக்கை முகநூல் என்று சொல்ல முடியாது. அது கூட அவையெல்லாம் அவர்களுடைய நிறுவன பெயர்கள். ஆகவே அந்த நிறுவன பெயர்களை தமிழ் படுத்தி பார்ப்பது கூட எவ்வளவுக்கு பொருத்தமோ எனக்கு தெரியாது. ஆப்பிள் ஃபோன் என்றால் ஆப்பிள் தொலைபேசி என்றுதான் தமிழிலே சொல்ல வேண்டும் நாங்கள். ஆகவே அந்த வகையில் இவற்றை வலிந்து தமிழ் படுத்த முடியாது. இருந்தாலும் ஒரு பக்கத்திலே எவ்வளவு நாங்கள் தமிழை பிரயோகிக்கிறோமோ, நீங்கள் உதாரணமாக பார்த்தால் நாங்கள் காலனித்துவ ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். ஆகவே எங்களிடம் ஆங்கில செல்வாக்கு ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. ஆனால் இந்த ஆங்கிலேயருடைய செல்வாக்கிற்குள்ளே உட்படாத நாடுகள் அல்லது அதை ஒரு எதிரியாக அல்லது அதை எதிர்க்கின்ற நாடுகள், ஜெர்மனியாக இருக்கட்டும் அல்லது வியட்நாமாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய மொழி, அந்த மொழியை காப்பதிலே மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். நிச்சயம். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் குடித்தொகையிலே குறைந்த காரணத்தாலோ என்னவோ எனக்கு தெரியாது, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நாங்கள் உதாரணமாக மருத்துவம் கற்க வேண்டும் என்றால் ஒரு காலத்திலே முயன்று பார்த்தார்கள். முதலாக உலகத்திலேயே தமிழில் மருத்துவம் கற்கலாம் என்று நிரூபித்த நாடு யாழ்ப்பாணம், அதாவது இலங்கை. அதிலே நாடு இடம் யாழ்ப்பாணம். டாக்டர் கிரீன் என்று ஒருவர் தான், அவர் ஒரு அமெரிக்க மிஷனரியை சேர்ந்தவர். இங்கே வந்து பணி செய்த பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், தமிழிலே மருத்துவ நூல்களை எழுதி ஆங்கில மருத்துவத்தை, இங்கிலீஷ் மெடிசினை தமிழிலே போதிக்கிறார். ஆகவே இந்த யாழ்ப்பாண மண்ணிற்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. அவர் சர்ஜரி என்பதை ரண வைத்தியம் என்று எழுதினார். ஹியூமன் அனட்டமி என்பதை, அனட்டமி என்றால் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை படிப்பது தானே, ஆகவே அதை மனுஷ அங்காதி பாதம் என்று எழுதினார். அழகான தமிழ் பதம், அது நல்ல தமிழ் பதம். அது வடமொழி கலந்திருந்தாலும் டாக்டர் கிரீனுடைய அந்த முயற்சி ஒரு பெரிய முயற்சி. ஆகவே இந்த சூழ்நிலையிலே பின்புலத்திலே என்று பார்த்தால் எங்கள் மொழியை காக்கின்ற கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆகவே அதற்கு ஊடகங்கள் மிக குறிப்பாக பங்களிப்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஊடகங்களை பார்த்துத்தான் இன்றைக்கு மக்கள் பேச எழுத பழகுகிறார்கள். இவர்கள் எப்படி பேசுகிறார்கள், எப்படி எழுதுகிறார்கள், அதை பின்பற்றித்தான். இப்ப எங்களுக்கு ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்றால் என்ன சொல்கிறார்கள்? ஆங்கில பத்திரிகைகளை வாசித்துப்பார், ஆங்கில செய்தி அறிக்கையை கேட்டுப்பார் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த புலம்பெயர் தேசத்தவர்கள் கூட ஆதவன் தொலைக்காட்சியில் இருந்து பல தொலைக்காட்சிகளை பார்ப்பார்கள். அப்படி பார்க்கிற பொழுது அவர்கள் எதை கேட்கிறார்களோ, எதை உள்வாங்குகிறார்களோ, அதுதான் அவர்களுடைய அவுட்புட்டாக, வெளியீடாக இருக்கும். ஆகவே இதிலே நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக எங்கள் அனைவருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு சரியான பாதையை எதிர்காலத்திற்கு காட்ட வேண்டும். அப்படியாக இருந்தால் நிகழ்காலத்தை நாங்கள் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். மொழி ஆற்றல் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த மொழியை பாதுகாக்க வேண்டிய
ஒட்டுமொத்த பொறுப்பும் அனைத்து தமிழ் மக்களுக்குமே இருக்கின்றது என்கின்ற ஒரு புரிதல் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மொழி என்பது அழியாது நிலைத்திருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாவட்டங்கள் ரீதியாக மாகாணங்கள் ரீதியாக பிளவுபடாமல் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கென்றே இருக்கின்ற ஒரு தனித்துவமாக உங்களுடைய நாட்டினுடைய மொழி அழியாமல் அந்த கலாச்சாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக இந்த மனித பரிணாமத்தை எடுத்துக்கொண்டுமாக இருந்தால் நாகரிக வளர்ச்சி கலாச்சார மாற்றங்கள் என்ற ரீதியில் நூற்றாண்டு காலமாக பல்வேறுபட்ட மாறுதல்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதனூடாக எங்களை நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு யுகமாகத்தான் இப்பொழுது இந்த தொழில்நுட்ப யுகத்தில் மிக வேகமாக பயணிக்கின்றோம் என்கின்ற வேகத்தில் மொழியை நாங்கள் மறந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கென்று இருக்கின்ற தனித்துவத்தை மறந்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு நிலையில் குறிப்பாக வடக்கை எடுத்துக்கொண்டால் மொழியினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? ஒட்டுமொத்த வடக்கையும் நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் நிகழ்காலத்தில், அதே நேரத்தில் எதிர்காலத்தில் இதனை பாதுகாப்பதற்கு குறிப்பாக நீங்களும் கூட யாழ்ப்பாணம் தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள். பல்வேறுபட்ட சங்கங்கள் இருக்கின்றன, பல அமைப்புகள் இருக்கின்றன, பல விழாக்களை வைக்கிறார்கள், தமிழ் மொழி சார்ந்த பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்பது எதிர்காலத்தை பற்றியதாகவும் எதிர்காலத்தில் மொழியை தக்க வைக்க வேண்டும் என்பது மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கும். உங்களுடைய பொறுப்புகள் எப்படி இருக்கிறது? மிக குறிப்பாக 2009ஆம் ஆண்டிற்கு முற்பட்ட காலத்திலே இங்கே ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள், அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் யார் என்று. நிச்சயமா அவர்கள் தூய தமிழ் பிரயோகத்திற்கு முதன்மை கொடுத்தார்கள். அதனாலே பல தமிழ் பெயர்கள் இங்கே உருவாகின. அதைவிட மிக கண்டிப்பாக இந்த வணிக நிலையங்களுக்கு தமிழ் பெயர் சூட்டப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். அதனாலே பான் என்பதை நாங்கள் வெதுப்பி என்றுதான் அங்கு வெதுப்பகம் அந்த வார்த்தை பிரயோகங்கள் பலகைகளில் கூட அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனுடைய எச்ச சொச்சங்கள் இன்றைக்கும் சில இடங்களிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கார்நிலா, எழிலரசி, தமிழ் இசை, இப்படி நல்ல நல்ல தமிழ் பெயர்கள். அந்த தமிழ் பெயர்களை சூட்டிய ஒரு காலம், அதற்கு ஊக்குவிப்பும் கொடுத்தார்கள். அப்படி செய்வதற்கு, அப்படி செய்தால் எப்படி தமிழகத்திலே தமிழிலே படத்துக்கு பெயர் வைத்தால் சில வரி விலக்கு எல்லாம் கொடுக்கிறார்களோ அதை போல இங்கே செய்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், நான் இதை வேதனையோடு தான் பதிவு செய்கிறேன், தற்போது இளம் சமூகத்தினரிடையே இந்த கார்நிலா, எழிலரசி, தமிழிசை, இந்த பெயர்களை எல்லாம் சில பிள்ளைகள், ஏதாவது அழுத்தம் இருக்கிறதோ எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பெயர்களை பல பிள்ளைகள் பெயர்களை மாற்றிவிட்டார். நிச்சயமாக அது என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. இளம் சமூகத்தினரிடம் அது பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் கொடுக்க தவறிவிட்டோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் பொதுவாக அப்படி ஒரு தமிழ் பெயரை கண்டால் அவர்களை ஆஹா ஓஹோ என்று பாராட்டுவது. எனக்கு என்னை அறியாமலேயே ஒரு புலகாங்கிதம் ஏற்படும். என்ன செய்வது? என்னுடைய பெயர் தூய தமிழ் பெயர் கிடையாது, லலிசன் என்பது தூய தமிழ் பெயர் கிடையாது. இன்றைக்கு தமிழ் வளர்க்கிற பேராசிரியர் ஷண்முகதாஸ் ஆகட்டும், கம்பபாரதி ஜெயராஜ் ஆகட்டும், அல்லது ஏன் தமிழுக்காக போராடிய பிரபாகரன் ஆகட்டும், இந்த பெயர்கள் எல்லாம் தூய தமிழ் பெயர்கள் கிடையாது. இருந்தாலும் அவர்கள் தமிழிலே பெயர்கள் இடம்பெற வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். தமிழ் பெயர்கள், தமிழ் ஆடை, அப்படி இவற்றிற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுதுதான் நான் முன்பு சுட்டியதைத்தான் மீண்டும் சுட்டுகிறேன், தமிழ் பண்பாடு நிலை பெறும். ஆனால் நீங்கள் கேட்டதை போல எதிர்காலவியல் பற்றி கேட்டீர்கள். எதிர்காலத்திலே இதற்குரிய அந்த அந்த விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்கிறது என்பது வேதனைக்குரிய செய்தி. அப்படி என்றால் அதற்கு மிக பிரதானமான காரணம், அதை கட்டாணையாக சொல்லக்கூடிய ஒரு அரசு இல்லை, அல்லது அழுத்த குழுக்கள் இல்லை. குறிப்பாக அமைச்சுக்கள் கூட அது சார்ந்து, அதாவது தமிழிலே பெயரை வையுங்கள், உங்கள் வாகனத்திற்கு தமிழிலே பெயரை சூட்டுங்கள், உங்கள் வணிக நிறுவனத்திற்கு தமிழிலே பெயரை வையுங்கள், நாங்கள் விழிப்புணர்வுக்கு எடுத்து சொல்லலாம், அதை சிரித்து விட்டு போகிறார். உண்மைதான். காரணம், உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பல அமைச்சுக்களாக இருக்கலாம், அமைச்சினுடைய செயலகங்களாக இருக்கலாம், அல்லது பேருந்துகளாக கூட இருக்கலாம். 3 மொழிகளிலுமே அந்த பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். சில நேரங்களில் தமிழ் மொழியை பார்த்தால் நாங்கள் தேட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். வார்த்தை பிரயோகம் அவர்கள் எழுதி அனைத்துமே பிழையாக இருக்கும். அந்த அளவிற்கு இதனை அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் கூட, குறிப்பாக ஒரு அமைச்சை எடுத்துக்கொண்டால் அது சார்ந்தவர்கள்
கூட அது தொடர்பாக ஒரு கவனம் செலுத்தவில்லையோ? பல அமைச்சுக்களினுடைய பெயர் பலகைகளை பார்த்தாலும் கூட தமிழ் அங்கு இறந்து கிடப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த பெயரில் ஒரு காலத்திலே அதாவது இந்த எங்களுக்கு நான் சொன்னதை போல எங்களுடைய ரத்தத்திலேயே இந்த ஆங்கில அடிமை மனோபாவம் ஊறி இருக்கிறதோ தெரியாது. மகேஷ் அண்ட் சன்ஸ் என்று எழுதியிருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் மாற்றினார்கள். மகேசனும் மைந்தர்களும் என்று எல்லாம் மாற்றினார்கள். அதாவது மகேசன் சக மைந்தர்கள் என்று பெயர் வைத்தார்கள். அண்ட் சன்ஸை சக என்று தூய தமிழ். அதுதான் என்னுடைய கேள்வியாகவும் இருந்தது. அந்த ஒரு தனித்துவம் யாழ் நகருக்கும் இந்த வடக்குக்குமே இருந்த ஒரு பெருமிதம் என்றும் கூட கொள்ளலாம். தமிழை வளர்த்தார்கள். இன்று வரை குறிப்பாக யாழ் நகருக்கு வருபவர்கள் அனைவருமே ஆச்சரியப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்தது இந்த தமிழ் மொழி பற்றிய ஒரு மக்களுக்கு இருந்த பற்றும். அந்த குறிப்பாக ஒவ்வொரு இடங்களிலும் பெயர் பலகைகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். நாங்கள் ஒரு புதியதொரு நாட்டிற்குள்ளே வந்தது போன்றது உணர்வை பிற மாவட்டங்களில் இருந்து வருபவர்கள் உணர்ந்திருந்தார்கள். நானும் கூட குறிப்பாக 2009-10 ஆண்டு கால பகுதியிலே முதல் முறையாக யாழ் நகருக்கு வருகை தந்த பொழுது இந்தியாவுக்கு சென்றது போன்ற ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. காரணம் நான் பார்த்தது அனைத்துமே ஆச்சரியமாக இருந்தது. கொழும்பு நகரிலே இருப்பதற்கும் நாங்கள் பல்வேறுபட்ட மாவட்டங்களுக்கு மாகாணங்களுக்கு சென்றிருந்தாலும் இந்த வடக்கு பகுதிகளுக்கு வரும் பொழுது அங்கு இருக்கின்ற நபர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பேச்சு வழக்காக இருக்கட்டும், மொழி ஆற்றலாக இருக்கட்டும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இன்று ஒரு பயம் இருக்கிறது. அங்கும் அந்த நிலை மாறி மற்ற மாகாணங்கள் போல மாவட்டங்கள் போல அவர்கள் மாறி வருகிறார்கள் என்கின்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. இதனை தடுப்பதற்கு நீங்கள் எவ்வாறான முயற்சிகளை, குறிப்பாக தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கிறீர்கள் யாழ் மாவட்டத்தினுடைய, இவ்வாறு பல்வேறுபட்ட சங்கங்கள் இருக்கிறது, உங்களுடைய பொறுப்புகள் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக இது ஒரு காத்திரமான ஒரு விடயத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க தூண்டுகிறீர்கள். யாழ்ப்பாணம் தூய தமிழ் பிரயோகத்தை மேற்கொள்வதற்கு பிரதான காரணம் அது இலங்கையினுடைய ஒரு தலையாக இருக்கின்ற காரணம்தான். அதுவே சற்று நடுவிலே அமைந்திருந்தால் பல்வேறு வணிக தொடர்புகளுக்கு உள்ளாகி இந்த மொழி கலப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே பிற இடங்களுடனான தொடர்பு படுவதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவு. தமிழகத்தோடு தொடர்பு பட்டால் தமிழ்தான் கூடுதலாக இங்கே தொடர்புக்கு வரும். ஆகவே இதை காப்பதற்கு மொழிசார் அமைப்புகள், மிக குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மொழிசார் அமைப்புகள் பெரும்பாலும் விழாக்கள் நடத்துவது, அது எங்களுடைய தமிழ்ச் சங்கத்தையும் நான் சுட்டுகிறேன், விழாக்கள் நடத்துவதோடு அவர்களுடைய மொழிசார் கடமைகள் முடிந்துவிட்டன நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் அப்பால் மொழிசார் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சில தூய தமிழ் பிரயோகத்திற்காக மிக குறிப்பாக கிளிநொச்சி தமிழ்ச் சங்கத்தை நான் சுட்டுவேன். அதிலே இறைப்பிள்ளை அவர் தூய தமிழ் பெயர். அது அந்த அந்த மண்ணிலே ஏற்பட்ட ஒரு செல்வாக்கம், போராட்ட காலத்திலே ஏற்பட்ட அந்த உணர்வு, அந்த செல்வாக்கு. அதிலே பெருந்தலைவராக இருப்பவருக்கு பேர் இறைப்பிள்ளை. இன்னும் ஒருவர் அவர் தன்னுடைய பெயரை குமரி வேந்தன், மகேந்திர ராசா, அந்த மகேந்திர மலையினுடைய ஞாபகமாக குமரி வேந்தன் என்று வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த தூய தமிழ் பெயர்களை வைத்து நாள்காட்டி வெளியிடுகிறார். இப்போ உதாரணமாக நாள்காட்டியிலே ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதனை தமிழிலே அறிவன் என்று சொல்லுவோம். இப்போ அவர் அறிவன் கிழமை என்றுதான் எழுதுவார். புதன்கிழமை என்றால் அறிவன் கிழமை, வியாழன், நாட்காட்டிகள் அப்படி நாட்காட்டிகளே. அதே மாதிரி சனி என்றால் காரி என்று சொல்வார், காரிக்கிழமை. அப்படி தமிழ் மாதங்களுக்கும் இப்ப தை மாதத்தை சுரவம் திங்கள் என்றுதான் சுட்டுவார்கள். அவர்கள் அப்படி அதை ஒரு வகையிலே இந்த ஆங்கிலத்திலே சொல்ல எக்ஸ்ட்ரீம் என்று சொல்லலாம். அப்படி அவர்கள், அதாவது தை என்பதே தமிழ் வார்த்தையாக இருந்தாலும் தூய தமிழ் வார்த்தை பயன்படுத்துவார், அப்படி பிரயோகித்து பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இருந்தாலும் அதற்கு போதிய ஆதரவு நம் மத்தியிலே, நம் மக்கள் மத்தியிலே கிடைக்கவில்லை, அந்த விழிப்புணர்வு கிடைக்கவில்லை. அதற்குத்தான் அரசு ஆதரவு இருந்தால்தான் எதுவும் செயற்படுத்தப்படும். ஆகவே நான் பார்த்தேன், அந்த குமரிவேந்தன் ஐயா சில காலங்கள் நாள்காட்டியை வெளியிட்டார். பின்னர் அவர் தன்னுடைய விரலை சுட்டு கொண்டார். அதாவது பொருளாதார நிலையிலே அவர் வலுவாண்மை நிலையிலே இல்லை. அதனாலே அந்த தூய தமிழ் நாள்காட்டி செயற்பாடு இறந்து விட்டதாகவே எனக்கு தெரிகிறது. அவரிடம் உள்ளத்திலே ஆர்வம் இருக்கிறது, ஆனால் செயற்படுத்த முடியாமல் இந்த தளத்திலே தான் எங்களுடைய தமிழ்ச் சங்கத்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று நானும் நினைத்து பார்க்கிறேன். நாங்களும் பெரும்பாலும் விழாக்கள் நடத்துதல், பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே அதாவது எங்களுடைய பழம் பெருமைகளை கடத்துதல், இப்படியான செயற்பாடுகளை மேற்கொள்கிறோம். ஆனால்
எங்களிடமும் ஆட்சி அதிகாரமோ அல்லது வலுவாண்மையோ இல்லாத காரணத்தால் நாங்கள் இன்னும் தூய தமிழ் பிரயோகத்தை ஊக்குவிக்கிற செயற்பாடுகள் அவற்றிற்குள்ளே இறங்கவில்லை. ஆனால் எங்களிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. தமிழிலே பெயர் சூட்டினால் தமிழிலே அப்படி அந்த அந்த பிரயோகத்திற்கு ஊக்குவிப்பு பரிசுகளை எங்களால் வழங்க முடியும். நான் நினைக்கிறேன் புலம்பெயர் தேசத்தவர்களுடைய ஆதரவு இதற்கு கணிசமாக இருக்கிறது. ஆகவே அதனூடாக இதை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் கூறியது போல வரலாற்று தொடக்கம் நாங்கள் பார்க்கும் பொழுது பிளேட்டோவினுடைய காலத்திலும் சரி, கார்ல் மார்க்சினுடைய காலத்திலும் சரி, அவர்களும் கூட பல்வேறுபட்ட விடயங்களை, குறிப்பாக இலக்கிய ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், கல்வி ரீதியாக உலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பல்வேறுபட்ட அவர்களுடைய காலத்தில் அவர்கள் சந்தித்த இந்த போராட்டங்களிலே எல்லாம் தாண்டி ஒரு பற்று அவர்களுக்கு இருந்தது. மொழி ரீதியான ஒரு பற்று இருந்தது, கல்வி ரீதியான ஒரு பற்று இருந்தது. இதை அடுத்த சமுதாயம், எதிர்காலம் என்பது கல்வியை சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட விடயங்களை அவர்கள் பாடுபட்டதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதையும் தாண்டி சிங்கப்பூரினுடைய தந்தை லீ குவான் யூ கூட உலக தமிழர் பேரவையில் 90களில் அவர் கலந்து கொண்ட ஒரு உலக தமிழர் பேரவையிலே இலங்கை தொடர்பாகவும் இலங்கையினுடைய மொழி ஆற்றல் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை கூறியிருந்தார். இருந்தாலும் அவரும் கூட எதிர்காலத்தை கணித்திருந்தார். இலங்கையினுடைய எதிர்காலம் என்பது அந்த 90களில் அவர் கூறிய விடயம்தான் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இலங்கையினுடைய இன்னும் மோசமாகத்தான் இருக்கும். அவர்களுடைய குறிப்பாக எங்களுடைய அரசியல் அமைப்பாக இருக்கலாம், மக்களினுடைய போக்காக இருக்கலாம், அரசியல் தலைவர்களுடைய செயற்பாடாக இருக்கலாம், அவர்கள் மக்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இன ரீதியாக, மொழி ரீதியாக, மத ரீதியாக மக்கள் பிரிந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை ஆணித்தனமாக அந்த உலக தமிழர் பேரவையிலே அவர் கூறிய ஒரு விடயத்தினுடைய இப்பொழுது நிகழ்காலத்தில் அந்த 30 வருடங்களை கடந்து நாங்கள் பார்க்கும் பொழுது எதிர்காலத்தை மிக சரியாக கணித்திருக்கிறார். குறிப்பாக ஒரு சிங்கப்பூரினுடைய தந்தையாக ஒரு பிரதமராக இருந்த ஒருவர் இலங்கையை பற்றிய அறிவை மிக கேந்திரமாக அடுத்த 30 வருடத்திற்கு இலங்கையினுடைய நிலை இப்படிதான் இருக்கும் என்று ஒரு உலக தமிழர் பேரவையிலே அவர் கலந்து கொண்டு தெரிவிக்கும் அளவுக்கு நாங்கள் இன்னும் அதே நிலையில் இருக்கிறோமாக இருந்தால் எங்களிடம் எத்தனை பிழைகள் இருக்கிறது. பல்வேறுபட்ட நபர்கள், ஆளுமைகள் அதனை பார்த்திருப்பார்கள். இருந்தாலும் கூட அரசாங்கம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் எதிர்காலம் என்பது இன்னும் 30 வருடங்கள் ஆனாலும் கூட எங்களுடைய மொழியை வளர்ப்பது என்பது சாதாரண ஒரு விடயமாகவே இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை இந்த தருணத்தில் கூறுகிறோம் என்றால் ஒட்டுமொத்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது, குறிப்பாக மக்கள் பிரதிநிதிகள், மொழி ரீதியான ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும், எங்களுடைய கலாச்சாரம் ரீதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை இவ்வாறான தமிழ் சங்கங்களாக இருக்கலாம், பல்வேறுபட்ட சங்கங்களோடு இணைந்து உங்களுடைய ஆட்சி வந்தாலும் நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்திற்கு சென்றாலும் கூட உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் இதையும் கடைபிடித்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்புகள் தான் இவ்வாறான சங்கங்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும், எதிர்காலத்தில் நிகழ்கால இளைஞர்கள் இவ்வாறான சங்கங்களுக்குள்ளே தங்களை உட்படுத்தி தங்களுடைய கலாச்சாரத்தையும் மொழியையும் அடுத்த கட்டத்திற்கு ஒரு பண்பாட்டு ரீதியாக விரிவுபடுத்துவதற்கும் கூட அதுவும் ஒரு காரணமாக அமையும். இப்பொழுது நாங்கள் இந்த மொழி ரீதியாக பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நிகழ்காலத்தில் சந்திக்கின்ற ஒரு பிரதானமான சவால்களாக அரசை தாண்டி என்ன இருக்கிறது? என்னை பொறுத்தவரையிலே நான் ஆசிரியர்களை பயிற்றுவிக்கிற ஒரு நிறுவனம் சார்ந்த கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை என்கிற நிறுவனத்தினுடைய முதல்வராக இருக்கிறேன். பெரும்பாலான ஆசிரியர்கள், அது புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்களாயினும் சரி அல்லது இலங்கையில் இருப்பவர்களாயினும் சரி, கணிசமானவர்கள் இந்த கலாசாலையிலே பயின்றவர்கள். எங்களுடைய தரவு குறிப்புகளின் பிரகாரம் 30,000 பேர் இங்கே இருந்து 100 ஆண்டு பாரம்பரியத்திலே ஆசிரியர்களாக வெளியே சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆசிரியர்கள் மத்தியிலே ஒரு விதையை தூவினால் அது மாணவர்கள் மத்தியிலே அது விருட்சமாகும். அந்த நிழல் மாணவர்களுக்கு கிடைக்கும். எனவே அந்த வகையிலே நான் இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால் என்றால் இந்த இந்த தமிழ் சார்ந்த அல்லது பண்பாடு சார்ந்த பண்பாட்டை காக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு தமிழ் பண்பாட்டை காப்பதற்குரிய ஒரு 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 பிரஜை, அது கூட ஒரு வளமொழி சொல் தான். அந்த உணர்வு நிலை இன்றைக்கு சற்று குறைவாக இருக்கிறதோ என்றுதான் நான் நினைத்து பார்க்கிறேன். நாங்கள் வளர்ந்த சூழல் அப்படியாக இருக்கலாம். எங்களுக்கு சில வேளைகளிலே இரத்த கொதிப்பு தான் ஏற்படுகிறது. ஆனால் எங்களுடைய முதுமை சில சந்தர்ப்பங்களிலே சில பிரச்சனைகளை கொடுக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த பண்பாடு ஆடை கலாச்சாரத்திலே இருந்து எல்லாமே ஒரு 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 விளம்பரம் சார்ந்த
ஒரு கலாச்சாரத்திற்குள்ளே தான் நாங்கள் நிற்கிறோமே தவிர, மிக குறிப்பாக ஊடகங்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் பேசுகிற விதம் அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள், இந்த மொழிசார் உணர்வு நிலையிலே செயற்படுகிறவர்கள் மிக மிக குறைவாகவே இருக்கிறார்கள். ஆகவே இவை இன்றைக்கு மிக குறிப்பாக நான் நினைப்பதுண்டு, இந்த அரசியலாளர்களை விடுங்கள், இந்த மொழிசார் பற்றை ஏற்படுத்துவதற்கு அல்லது மொழிசார் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அடிப்படை ஊடகங்களிலிருந்தே ஆரம்பிக்கும். ஊடகவியலாளர்கள், குறிப்பாக நெறியாளர்கள். ஆம், அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் நிச்சயம் இந்த அன்றாட பாவனையிலே இருக்கிற தமிழ் பிரயோகம் சிறப்பாக வரும். இப்போ ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால், எப்படி ஒரு திரைப்படத்தினூடாக ஒரு செய்தியை சொன்னார், எப்படி மக்கள் மத்தியிலே தொற்றுகை அடைகிறதோ, ஒரு திரைப்பட கதாநாயகன் போடுகிற மேலாடை, குறிப்பாக நீங்கள் கூறியது போல எங்களுடைய இதிகாசங்கள், புராணங்கள் அனைத்தையுமே திரைப்படம் வாயிலாக தான் மக்களுக்கு கடத்தின செல்லக்கூடிய ஒரு யுக்தி. ஆகவே அந்த போக்கு ஏற்படுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் எங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் மிக விரைவாக ஏற்படப்படும். ஆகவே அது இந்த ஒரு சில ஊடக முதல்வர்கள் தான் இருக்கிறார்கள், அவர்கள் இதை சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். அடுத்து என்னுடைய ஒரு பிரதானமான கேள்வி, இப்பொழுது நாங்கள் நல்லூரில் ஆதவனுடைய வளாகத்தை அமைத்து நாங்கள் இருக்கிறோம். இந்த திருவிழாக்கள் களை கட்டி இருக்கிறது. யாழ்ப்பாணம் எங்கும் இந்த திருவிழாவினுடைய உச்சத்தை, பக்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது இந்த திருவிழாவினுடைய நிலை? பக்தி மனம் வீசுகிற ஒரு திருவிழா என்றால் அது நல்லூர் திருவிழா. அதை யாழ்ப்பாணத்தவர்கள் மாத்திரம் அனுபவிக்கிறார்களா என்றால் இல்லை, புலம்பெயர் தேசங்களில் உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வருகின்ற ஒரு தலமாக இப்பொழுது இந்த நல்லூர் மாறி இருக்கிறது. பலாலியூடான விமான போக்குவரத்து, நாகப்பட்டினம் ஊடான கப்பல் போக்குவரத்து, இவைகள் எல்லாம் இலகுபடுத்தி இருக்கிறது. இன்னும் அதிகமானவரை இங்கு ஈர்த்து இருக்கிறது. தமிழகத்திலே இருந்து பலர் இங்கே இந்த திருவிழா காண வருகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது இந்த முருகனுடைய புகழ் அல்லது அந்த கதிர்வீச்சு இவ்வளவு தூரம் பரந்திருக்கிறது என்று நினைத்தால் மெய் சிலிர்க்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமே நல்லூர் முருகன் தான். இலங்கை மத்திய வங்கி 2014ஆம் ஆண்டிலே 10 ரூபாய் நாணய குட்டிகளை வெளியிட்டது. 25 விதமான நாணய குட்டிகளை அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் எது என்றால் அது நல்லூர் கோவில் என்று அவர்கள் துணிந்து நல்லூர் முகப்பு வாயிலைத்தான் அந்த நாணய குட்டியினுடைய முகப்பிலே பொறித்தார்கள். அதுவும் அந்த முகப்பு வாயில் மாப்பாணர் கட்டடக்கலை சார்ந்தது என்று அதற்கு ஒரு தனித்துவ அடையாளம் பேணுவோம். ஏனென்றால் கோபுரத்திற்கு வெளியிலே மண்டபம் அமைக்கிற மரபு அல்லது நியமம் எங்களுடைய சமயத்திலே கிடையாது. நீங்கள் தமிழக ஆலயங்களை போய் பார்த்தீர்கள் என்றால் கோபுரம்தான் உச்சி, அதாவது அதுதான் கடைசி எல்லை. அது மதுரை மீனாட்சியாக இருக்கலாம், சிதம்பரமாக இருக்கலாம். கோபுரத்திற்கு அப்பால் எந்த கட்டுமானங்களும் வராது. ஆனால் நல்லூரிலே பார்த்தீர்கள் என்றால் கோபுரத்திற்கு வெளியிலே ஒரு வில் மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அழகை கொடுக்கிறது நல்லூருக்கு. அந்த அடையாளத்தை தான் நாணய குட்டியிலே கூட பொறித்தார்கள். அது 1970ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அப்பொழுது பலமாக அதை எதிர்த்தார்கள். சமய மரபை அல்லது ஆகம மரபை நல்லூர் கோவில் மீறுகிறது என்று. ஆனால் காலப்போக்கிலே இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே மாத்திரமல்ல, கிழக்கிலங்கையிலே, ஏன் புலம்பெயர் தேசங்களிலே கூட இந்த ஆலயங்களை அமைப்பவர்கள் இந்த நல்லூர் கட்டிடக்கலை கோபுரத்திற்கு வெளியிலே ஒரு அடையாளமாக வைத்து அமைக்கிற அளவிற்கு நல்லூரானுடைய செல்வாக்கு இருக்கிறது. அந்த வகையில் தான் நான் பார்க்கிறேன், இந்த நல்லூரிலே ஏற்படுத்தப்படுகிற எந்த மாற்றமும் எங்கள் மத்தியிலே உடனடியாகவே தொற்றுகை அடையக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த நல்லூர் திருவிழா என்பது பக்தி மனம் கமழ்கிற ஒரு காலம், யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம். இந்த யாழ்ப்பாணத்திலே எந்த வீடுகளிலும் இந்த நல்லூர் திருவிழா காலத்திலே கூடுதலாக அரிசி போடுவார்கள் சாப்பாடு கொடுப்பதற்கு. இன்றைக்கு அன்னதானங்கள் பல இடம் பெற்றாலும் அதிலும் குறிப்பாக இந்த நல்லூர் சூழலிலே எந்த வீட்டிற்கு போனாலும் உணவருந்தலாம் என்கிற ஒரு நிலையை இன்றும் பேணுகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு மன விரிவை கொடுக்கிற திருவிழாவாக இந்த நல்லூர் திருவிழா இருக்கிறது.
அதிகாலையில பாருங்கள் எத்தனை இளைஞர்கள் அங்க பிரதட்சணம் செய்கிறார்கள். காலையில் 5 மணியிலிருந்தே இந்த திருவிழாவினுடைய கலை என்பது அனைவராலுமே பார்க்கக்கூடியது. அடி அளிக்கிறார்கள். அதைவிட இந்த உலக பரப்பங்கனம் இருந்து நல்லூரை இந்த இலத்திரனியல் தொழில்நுட்பத்தின் வாயிலாக இணைந்து உலகம் எங்குமே காட்சிப்படுத்தி ஆதவன் தொலைக்காட்சி காலை திருவிழா மாலை திருவிழா இவற்றையெல்லாம் நேரடியாக ஒளிபரப்பி வீட்டு வாசலுக்கே கொண்டு செல்கிறது. அதை பார்த்து அரோகரா என்று கும்பிடுகிற பலர் இருக்கிறார்கள். எனவே இது ஒரு பெரிய, அதை எப்படி என்று சொல்வதென்று தெரியவில்லை, அவ்வளவிற்கு நல்லூர் முருகனுடைய அந்த விகசிப்பு அப்படி இருக்கிறது என்றுதான் கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல இலங்கை முழுவதும் என்பதை தாண்டி உலகம் முழுவதுமே இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புரியும் ஆதவன் தொலைக்காட்சி இம்முறை நல்லூர் திருவிழாவை நேரடியாக உங்கள் இல்லத்திற்கே கொண்டு வந்திருக்கிறது. நல்லூரான் நல்லருள் நாடெங்கும் பரவட்டும் என்பதை தாண்டி உலகம் முழுவதுமே பரவட்டும் என்பது போலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். பக்தியை அவர்களது இல்லத்திற்கு பலருக்கும் வந்து இம்முறை தரிசனம் செய்யாமல் முடியும். ஏனென்றால் இந்த மாற்றம் நான் நினைக்கிறேன் ஒரு காலத்திலே தமிழகத்திலே இருந்து இலங்கைக்கு யாத்திரை வந்தார்களாம். கதிர்காமத்திற்குத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக வீரவாகுதேவர், அருணகிரிநாதர் இவர்கள் எல்லாம் இப்படி வந்தவர்கள் தான். அருணகிரிநாதர் இங்கே வந்து யாழ்ப்பாணாயன் பட்டினம் அருவிய பெருமாளை என்று திருப்புகழ் நல்லூருக்கு பாடினார். திருக்கோணமலை தேவஸ்தானத்தின் மீது பாடினார். கதிர்காமத்தின் மீது 10க்கும் மேற்பட்ட திருப்புகழ் பாடல்களை பாடினார். அவர்கள் யாத்திரிகர்களாக வந்து தரிசித்திருக்கிறார்கள். அதை போல இங்கிருந்து ஒரு காலத்திலே என்ன இப்பொழுதும் தான் கைலைக்கு யாத்திரை போகிறவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய அப்பா அம்மா காலத்திலே சிதம்பரத்திற்கு தான் மிக குறிப்பாக அது கப்பலோடிய காலம். எனவே இங்கே பிள்ளை இல்லாதவர்கள் அல்லது குடும்பத்தை வெறுத்தவர்கள் தங்களுடைய சொத்துக்களை கூட சிதம்பரத்திற்கு என்று எழுதினார்கள். கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி சிதம்பரம் மிக கணிசமான செல்வாக்கை எங்கள் மீது செலுத்தி இருக்கிறது. ஆகவே சிதம்பரத்திற்கு போவார்கள். இப்பொழுது சீரடி சாய்பாபா வணக்கம் வந்த பிறகு சீரடிக்கு போகிறார்கள். அப்படி சபரிமலைக்கு செல்வார்கள் ஐயப்பன் பக்தர்கள். ஆனால் இப்பொழுது இந்த ஆண்டிலே ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேன். அங்கிருந்து நல்லூருக்கு வருகிறார்கள். அனைவருமே படையெடுக்கிறார்கள். நல்லூருக்கு படையெடுத்து நல்லூரானின் அருளை பெறுவதற்காக தினம்தோறும், குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை என்பது லட்சத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றம். இதனூடாக இங்கே வணிக முயற்சிகள் விரிவடையும், இதனூடாக பக்தி சூழல் விரிவடையும், அதாவது எங்கள் அடையாளங்கள் விரிவடையும், தொடர்புகள் பல ஏற்படும். இப்பொழுது தமிழ்நாட்டிலே இருந்து பல பக்தர்கள் இங்கே வருவதற்கான களம் ஆதவன் தொலைக்காட்சி போன்ற ஊடக பரப்பால் தான் அது ஏற்படுத்தப்படுகிறது. அது இன்னும் விரிவடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நிச்சயமாக இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. பிற மாவட்டங்களை தாண்டி இந்த யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அதிகமாக ஒரு வசனத்தை பாவிப்பார்கள், பக்தி முக்தி அவர்கள் என்று. ஏன் அந்த பதம் பாவிக்க? அதாவது பண்டிதமணி கணாவதி பிள்ளை என்று ஒரு பெரியார் இந்த மண்ணிலே வாழ்ந்தார். அவர் எழுதி வைத்திருக்கிறார் யாழ்ப்பாண கலாசாரம் கந்தபுராண கலாசாரம் என்று. ஆனால் அதை விகடமாக சொல்வார்கள், இது இன்றைக்கு நொந்த புராண கலாசாரம் என்று. ஏனென்றால் இந்த கலாசாரம் மாறிவிட்டது என்று. ஆனால் அதற்கு பிரதான காரணம் என்றால், இப்ப நல்லூரில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தடக்கி விழுந்தாலும் ஒருவருடைய பெயர் முருகனுடைய பெயராக இருக்கும். கந்தையா, வேலையா, நெல்லையா, வீரையா என்று. அப்படி இந்த பெயர்கள் எல்லாம் சிலர் முருகானந்தன் ஆள் பெயர்கள். அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வட இந்தியாவிலே ராம் ராம் என்பார்கள், தென்னிந்தியாவிலே சிவனை முதல் கடவுளாக கொள்வார்கள். இலங்கையை எடுத்தீர்கள் என்றால் இங்கே முருக வழிபாடு தான் முதன்மை. அரோகரா என்கின்ற கோஷத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய முருகா முருகா என்று அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருகா என்று திருமுருகாற்றுப்படை கூட சொல்லும். அந்த முருகனுக்கு முதன்மை கொடுக்கிற தன்மை எதை சுட்டுகிறது என்றால் முருகன் தமிழ் கடவுள். ஆகவே தமிழுக்கு முதன்மை கொடுப்பவர்கள், என்னுடைய அடுத்த கேள்வியாகவும் அதுதான் இருந்தது, முருகனுக்கு முதன்மை கொடுப்பார்கள். எனவே அந்த முருக முதன்மை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நல்லூர் கந்தனை அலங்கார கந்தன் என்கிறோம். இந்த முறை நீங்கள் கோவிலிலே சென்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது அவதானித்தீர்களோ தெரியாத, வாசலிலே கூட நல்லூரா அலங்காரா என்று இந்த வருஷம் ஒரு புதிதாக பொறுத்திருக்கிறார்கள். உள்ளே இந்த கோபுர வாசலிலே உள்ளே கூட முருகன் பார்த்து எல்லோருக்கும் அருள் சுரப்பதை போல வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி நல்லூரிலே பல பக்தி மனம் கமழுகின்ற செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. எனவேதான் நான் சொல்கிறேன்,
இவை எல்லாம் ஒரு நல்ல சூழமைவை ஏற்படுத்துவதற்கான முன் முயற்சிகள். அதை எந்த அளவிற்கு நாங்கள் நேர்முகமாக சிந்தித்து பயன்படுத்துகிறோம் என்பதிலே தான் எதிர்காலம் தங்கியிருக்கிறது. நிச்சயமாக எங்களுக்குமே ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதனால்தான் இன்றைய இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தை, குறிப்பாக இன்றைய தினத்திலிருந்து நேற்றைய தினத்திலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரை தொடர்ச்சியாக இந்த 4 நாட்களுக்குமே இதற்கு பொருத்தமான அதிதிகளை அழைத்து வந்து அவர்களினூடாக எங்களுடைய மொழி சார்ந்த, மதம் சார்ந்த, அதே நேரத்தில் தமிழை வளர்க்கக்கூடிய, சைவத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த நல்லூரான் அருளை அனைவருக்குமே கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பு ஊடகத்திற்கு இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிறது. அதை மக்களுக்கு செய்வதற்காக தான் நாங்கள் எங்களுடைய வளாகத்தையும் கூட இந்த நல்லூர் வளாகமாக அமைத்து பல்வேறுபட்ட விடயங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி, சைவத்தினுடைய நிலை, எமது மதத்தினுடைய நிலை, சமயம் எப்படி இருக்கிறது இலங்கையில்? சைவத்தை பொறுத்தவரையிலே, அதாவது தமிழே சைவம், சைவமே தமிழ் என்கிற நிலைதான் மிக பிரதானமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சைவமும் தமிழும் நம்மிரு கண்கள் என்றுதான் கொண்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு சைவம் உலகளாவிய நிலையிலே, இன்றைக்கு மேற்குலக நாடுகளிலே எல்லாம் நம்மவர்கள் புலம்பெயர்ந்து சென்ற காரணத்தால் அங்கிருக்கக்கூடிய ஆலயங்களை குத்தகைக்கு எடுத்து அல்லது விலைக்கு வாங்கி பெரிய பெரிய ஆலயங்களை இன்றைக்கு அமைத்திருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்தும் ஈழத்திலிருந்தும் சொற்பொழிவாளர்கள், நாதஸ்வர கலைஞர்கள் என்று எல்லாம் அவர்கள் சென்று வருகிறார்கள். அதுதான் சைவம் என்று கிடையாது. சைவம் பற்றிய அடிப்படை அறிவு நம் மக்கள் மத்தியிலே ஏற்பட வேண்டும். அது சற்று தளர்ந்த நிலையிலே இருக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஏனைய சமயங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் கிறிஸ்தவர்கள் சண்டே ஸ்கூல் என்று மிக குறிப்பாக கவனமாக செல்வார்கள். அவர்கள் ஒரு பைபிளை தூக்கி கொண்டு போவதற்கு அல்லது குருசு அணிந்த சங்கிலியை அணிவதை பெருமையாக கருதுவார்கள். இஸ்லாமியர்கள் அல்லது முகமதியர்கள் தொப்பி அணிவதை பெருமையாக கருதுவார்கள். அவர்கள் மதரசாக்களுக்கு போவதிலே பெருமை கொள்வார்கள். பௌத்தர்களுடைய நிலைமையும் அப்படித்தான். தகம் பாசல என்று அவர்கள் அதை மிக கவனமாக மெருகேற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த எண்ணிக்கை என்பது இன்னுமே குறைவடையவில்லை. அதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம். மிக குறிப்பாக நான் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி சொல்கிறேன். இதற்கு ஒப்பாக நாங்கள் அறநெறி பாடசாலைகள் என்று தகம் பாசல தான் அறநெறி பாடசாலை. அந்த அறநெறி பாடசாலைக்கு செல்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் போதிய விழிப்புணர்வு இல்லை. யாழ்ப்பாணத்தாருடைய இந்த கல்வி எழுச்சி அல்லது வீழ்ச்சி என்றும் அதை கொள்ளலாம். பிரதான அடிப்படை டியூஷன், தனியார் கல்வி நிறுவனங்கள். அண்மை காலமாக அது பற்றி ஒரு விழிப்புணர்வை கொடுத்தார்கள். இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே அறநெறி பாடசாலைகள் வைக்கிற நாட்களிலே இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் இயங்குகின்றன. வெள்ளிக்கிழமைகளிலே பிள்ளைகள் கோவிலுக்கு போக வேண்டும், கோவில் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் அதற்கு தடை போட்டு நிற்கின்றன. ஆகவே இது பற்றிய விழிப்புணர்வு பெரியவர்கள், வளர்ந்தவர்கள் மத்தியிலே, பெற்றோர் மத்தியிலே இல்லை. இந்த பிள்ளைகள் மத்தியிலே இந்த சைவம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அது இந்த சமயமும் ஒழுகலாறும் என்று அது எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒழுக்க சிந்தனையை ஏற்படுத்தும். சைவம் என்பது எது என்றால் ஒழுக்கம், ஒரு வாழ்வியல் ஒழுக்கம். ஆகவே அந்த வாழ்வியல் ஒழுக்கத்தை பேண வேண்டிய அல்லது கையளிக்க வேண்டிய இளம் சந்ததியிடம் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, நமக்கு இருக்கு. ஆனால் யாழ்ப்பாண சைவ நிலை இன்றைக்கு இங்கே இந்துவா சைவமா என்று இன்னும் சண்டை முடிந்த பாடாக நிச்சயமாக. ஆனால் எது எப்படியோ நாங்கள் சைவநெறி சார்ந்தவர்கள். இந்த சைவநெறி சார்ந்து இன்றைக்கு பல வழிபாடுகள் நம் மத்தியிலே வந்துவிட்டன. நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல எப்படி மொழியிலே வேற்றுமொழி சொற்கள் வந்து சேர்கின்றனவோ அதை போல இன்றைக்கு நாங்கள் சீரடி சாய்பாபா வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அம்மா பகவான் வழிபாடு என்று பல வழிபாடுகள், பூசை முறைமைகளுக்குள்ளேயே தூய தமிழ் பூசை முறைமை, அப்படி பல வந்துவிட்டு விமர்சனங்களுக்கு அப்பால் நான் சில வேளைகளிலே நினைப்பதுண்டு, இந்த அம்மா பகவானும் ஐயப்பா சாமியும் தான் இன்றைக்கு சைவத்தை பேணி வைத்திருக்கிறார்களோ என்று கூட நான் நினைப்பதுண்டு. ஏனென்றால் அவர்களுக்கு ஏதோ ஒரு மன திருப்தியை அந்த வழிபாடு ஏற்படுத்துகிறது. அதனால் மதமாற்றத்திலே இருந்து விடுபட்டு அதற்கு உட்படாமல் இன்றைக்கு பலரும் இந்து சமயத்தை அல்லது சைவ சமயத்தை தழுவி வழிபாட்டு முறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி வழிபாட்டு முறைகளில் மாற்றத்தை ஏற்படும். இன்றைக்கு வழிபடுகின்ற பலர்
தாங்களே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று, அதாவது மரபு மாற்றம் என்று சொல்லை தவிர மாறாதது எதுவுமே இல்லை. ஆகவே இன்றைக்கு நான் பார்க்கிறேன் பல ஆலயங்களிலே மேலங்கியோடு, நல்லூரிலே அந்த வழக்கம் இன்னும் வரவில்லை, மேலங்கியோடு போகக்கூடிய அனுமதிக்கப்பட்ட, அதுவும் என்னுடைய ஒரு கேள்வியாக இருந்தது. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக இலங்கையில் பார்க்கும் பொழுது நல்லூருக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது அல்லவா? ஆடை முதல் கொண்டு ஒட்டுமொத்த செயற்பாடுகளிலுமே ஒரு தனித்துவம் இருக்கிறது. அதையும் அதோடு சேர்த்து அவர்கள் இந்த பண்பாட்டு இறுக்கத்தை மிக இறுக்கமாக பேணுவார்கள். அந்த வகையில் எப்படி கேரளாவிலே இருக்கிற ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோவிலுக்குள்ளே நீங்கள் உள் நுழைவதென்றால் தனியே மேலங்கியை அகற்றிவிட்டுத்தான் நுழையலாம். அதே போலத்தான் இங்கும் அதை தங்களுடைய ஒரு நல்ல அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். நல்ல பண்பு, அந்த பண்பு, அதாவது எங்கள் மரபிலே வேட்டி உடுக்கிற மரபு இருக்கிறது. வேட்டிக்கு சால்வை என்று நாங்கள் சொல்லுவோம், தமிழகத்திலே துண்டு என்று சொல்வார்கள். அந்த துண்டை ஒன்றில் தலைப்பாவாக கட்டலாம், அல்லது மேலுக்கு போர்த்தலாம், அல்லது இடுப்பிலே கட்டலாம். தலைப்பாவை நான் முதன்மை பெற்று ஒரு காரியத்தை செய்கிற பொழுது, இப்போ திருமணத்திலே கூட தேங்காய் உடைக்கிறார் என்றால் தலைப்பாகை கட்டித்தான் இந்த தேங்காய் உடைக்கிறவர் தேங்காயை உடைப்பார். நான் முதன்மை பெறுகிற பொழுது அந்த தலைப்பாகையை கட்டுவேன். ஆனால் என்னோடு சம அந்தஸ்திலே இருக்கிறவர்களோடு நான் பேசுவதென்றால், நானும் ஷர்ட் போட்டிருக்கிறேன், நீங்களும் ஷர்ட் போட்டிருப்பதை போல நானும் அந்த துண்டை மேலாக போர்த்துவேன், நீங்களும் போர்த்துவீர்கள். ஆனால் என்னை விட மேலான ஒருவருக்கு முன்னால் நான் செல்கிற பொழுது அந்த துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொள்ளும். அதுதான் மரியாதையை, ஒரு விதிமுறை போன்று இருக்கிறேன். அது மரியாதையை அது தானாகவே வரும். நானே பார்த்திருக்கிறேன். நான் ஒரு பாடசாலையிலே அதிபராக இருந்திருக்கிறேன், இப்பொழுது ஒரு கலாசாலையிலே முதல்வராக இருக்கிறேன். இந்த சூழ்நிலையிலே பல ஊரவர்களை பார்க்கிறேன். இது என்னுடைய தற்பெருமை அல்ல. இன்னைக்கு கண்டால் அவர்கள் சண்டிக்கட்டோடு நிற்பார்கள். ஏதோ தன்னை அறியாமலேயே அந்த அந்த சண்டிக்கட்டை அவிட்டு விட்டு நிற்கிற ஒரு தன்மையை நான் பார்த்திருக்கேன். ஏன் அப்படி நிற்கிறார்கள் என்று நான் சிந்தித்து பார்ப்பதுண்டு. ஏதோ இவர் ஒரு போதனை செய்பவர், அவருக்கு ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் ஒரு இயல்பான ஒரு சிந்தனை எழுகிறது. அதைத்தான் நாங்கள் கடவுளுக்கு முன்னாலே போகிற பொழுது நாங்கள் இந்த மேல் துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொள்வோம். இப்போ இடுப்பிலே கட்டிக்கொண்டு எங்களுடைய அந்த பணிவை வெளிப்படுத்துகிறோம். அந்த பண்பு இருக்க வேண்டும், அந்த அடக்கம் நிச்சயமாக. அதாவது வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், வயலிலே நெல்மணிகள் நிற்கின்றன என்றால் குனிந்த நெல்மணிக்கு மவுசு கூடவா, நிமிர்ந்து நிற்பதற்கு, நிமிர்ந்து நிற்பது சப்பிதான், உள்ளே ஒன்றும் இல்லை என்றால் நிமிர்ந்து நிற்கும். மாமரம் கனிகளால் நிறைந்திருந்தால் தலை குனிந்து நிற்கும், இல்லை என்றால் அது தலையை நிமிர்த்தி கொண்டு நிற்கும். யாருமே அதை மதிக்க மாட்டார்கள், பார்க்கவும். ஆகவே அதைத்தான் வள்ளுவரும் சொன்னார், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று சொல்கிறார். அது ஒரு மேலான பண்பு. அதை கற்றுத்தருவது சைவம், சமயம். நிச்சயமாக அறநெறி பாடசாலைக்கு ஏன் செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இவ்வாறான விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக இந்த பண்புகளை, குறிப்பாக இந்த ஒழுக்கத்தை நாங்கள் படிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு கல்வி என்பது அடிப்படையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே கல்விதான் இந்த அறநெறி என்பதும் மிக மிக முக்கியமானது. அந்த வயதிலே நிச்சயமாக இந்த அறநெறி கல்வியை எவரொருவர் சரியாக பின்பற்றி கடைபிடித்து வருகிறாரோ அவருடைய நடத்தைகள் என்பது பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த வித்தியாசத்தை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். காரணம், ஒழுக்கம் சார்ந்த விழுமியங்களை மிக சரியாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு சரியான ஒரு இடம்தான் அறநெறி. பிற மதங்களில் மிக சரியாக அது தற்காலத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. காரணம், மதம் சார்ந்த விடயங்களை, அவர்களுடைய கலாச்சாரம் சார்ந்த விடயங்களை, அவர்களுடைய பண்பாட்டை எதிர்காலத்தில் இருக்கின்ற அனைவருமே சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள், குறிப்பாக நாங்கள் தான் அறநெறி பாடசாலையில் குறிப்பாக ஒவ்வொரு வருடங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய எண்ணிக்கை என்பது குறைவடைந்து செல்கிறது. நீங்கள் கூறியது போல தனியார் பாடசாலையினுடைய வருகை இப்பொழுது இந்த தொழில்நுட்பத்திற்குள்ளே நாங்கள் மூழ்கி இருக்கின்றது, எங்களுடைய பண்பாட்டை நாங்கள் மாற்றிக்கொண்டது, இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் அடுக்கி கொண்டு செல்லலாம். ஆனால் எத்தனை காரணங்களை கூறினாலும் நாங்கள் பிழை விடுகிறோம், எங்களுடைய மொழியையும் மதத்தையும் நாங்கள் கைவிட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுக்கான அடையாளத்தை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக மாற்றியிருக்கிறது. குறிப்பாக கல்வி சார்ந்து பேசும் பொழுது இந்த அறநெறியினுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது எதிர்காலத்தை நோக்கித்தான் நாங்கள் எதையும் திட்டமிட வேண்டும். இன்றைக்கு ஏஐயால் ஆளப்படுகிற உலகு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது நான் என்னுடைய அலுவலக தேவைகளுக்காக கூட இப்படி கடிதம் பெற வேண்டும் என்று ChatGPT கொடுத்து விட்டார். கடிதம் வந்து ஒரு நிமிடங்களில் அனைத்தையும் பெற்றுவிடக்கூடியதாக இருக்கிறது. அதற்கும் அப்பால் நீங்கள் எந்த தொழில்துறையை பார்த்தீர்கள் என்றாலும் எதிர்காலத்திலே நான் நினைப்பதுண்டு, ஆசிரியர்களுடைய தேவை
அருகி போய்விடும். இப்பொழுதே நாங்கள் வீட்டிலே இருந்து கல்வி முறைமைக்கு மாறிவிட்டோம். வங்கியலாளர்களுடைய தேவை எண்ணிக்கை அவர்கள் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏடிஎம் மிஷின் என்கின்ற இலத்திரனியல் கொடுக்கல் வாங்கல்களும் இடம்பெறும். ஆனால் நான் நினைப்பது ஒன்று, கோவில்கள் பெருகுகின்றன. இந்த குருக்களுக்கோ அல்லது இந்த பூசை பண்ணுகிறவர்களுக்கோ அல்லது சமயவாதிகளுக்கோ எண்ணிக்கை அதை ஏஐ செய்யாது. ஆகவே அவர்களுக்குரிய தேவை இன்னும் காலப்போக்கிலே கூட போகிறது. நிச்சயமாக. ஒரு சாராரை பார்த்தால், குறிப்பாக இந்த ஜாதகம் பார்ப்பவர்களை பார்த்தால் அவர்களும் இலத்திரனியல் வந்து விட்டார்கள். ஆம். ஆகவே இந்த இந்த அதாவது எதிர்காலவியலை நோக்கி பார்க்கிற பொழுது எங்கள் மொழி, எங்கள் சமயம், எப்படி எங்கள் என்று சொல்லக்கூடிய அடையாளங்களை எல்லாம் பேண வேண்டும் என்றால் அவற்றை நாங்கள் கற்றிருக்க வேண்டும். இந்த அறநெறி பாடசாலைகளிலே சமயம் படிப்பிக்கிறார்கள் தானே என்று எல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒரு பரீட்சை தேவைக்காகத்தான் சமய பாடத்தை படிக்கிறார்கள். இது வாழ்க்கை தேவைக்காக. இன்றைக்கு பல பேர் எத்தனை பொறிகள் வந்தாலும் மனதிலே நிம்மதி இல்லாமல் எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன் என்று அவர்கள் சரணடைகின்ற ஒரு இடமாக கோவில் தான் இருக்கிறது. கோவில் இந்த அறநெறி பாடசாலைகள் அதைத்தான் செய்கின்றன. இன்றைக்கு இலங்கையிலே இருக்கிற ஒரு பெரிய பலம் என்னவென்றால், சமய பாடத்தை ஒரு பாடமாக கலைத்திடத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார்கள். சமயத்திற்கென்று கூட ஒரு அமைச்சு இருந்தது, இன்றைக்கு திணைக்களம் தான் இருக்கிறது. அவர்கள் தங்களாலான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் கோவில்களை பொறுத்தவரையிலே, இந்த கோவில் முகாமைகளை பொறுத்தவரையிலே நீயா நானா போட்டிகளால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், யாழ்ப்பாணத்திலே இந்த நீதிமன்ற வழக்குகளிலே அதிக வழக்குகள் யார் மீது இருக்கின்றன என்றால் கோவில்கள் மீது தான் இருக்கின்றன. ஒரு பெரிய துரதிஷ்ட நிலைமை. இதை நான் பேச புறப்பட்டால் என்னை பல பேர் கோபித்துக் கொள்வார்கள். சமீபத்திலே கூட ஒரு கோயில் விவகாரம் என்பது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. அதாவது கிழக்கு பகுதியிலே அதை நாங்கள் பார்க்க, கிழக்கிலே மாத்திரமில்லை, மலையகத்திலே மாத்திரமில்லை, வடக்கிலும் தான் இந்த கோவில் பிரச்சனைகள். நல்லூரிலே கூட அண்மையிலே பல வழக்கு பிரச்சனைகள் வந்தன. ஆனால் நல்லூரானுடைய கிருபை அவற்றை எல்லாம் தாண்டி இம்முறையும் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி இந்த எதிர்காலவியலை பொறுத்தவரையில் இந்த சமயம், சைவம் இவற்றை பேணக்கூடிய சிந்தனை, நமக்கான மொழி, நமக்கான சமயம், நமக்கான வாழ்வு, நமக்கான நாடு, இப்படி இந்த நமக்கான என்கிற உணர்வு நிலை ஏற்பட்டால்தான். ஏனென்றால் இந்த உலகமயமாக்கலிலே நான் அடிக்கடி சொல்வதை போல நாங்கள் இவற்றிற்குள்ளே பெரிய பெரிய இலுமினாட்டிஸ் என்று சொல்லுவோம். அவர்களுக்குள்ளே சிக்கி நாங்கள் அழிவடைந்து போவோம். நிச்சயமாக. உதாரணமாக பாருங்கள், நான் பெயர் சொல்வது அழகல்ல, இங்கே பல ஃபுட் சிட்டிகள் வந்திருக்கின்றன. இலங்கையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபுட் சிட்டிகள், அங்காடிகள், பல்பொருள் அங்காடிகள் இங்கும் வந்துட்டு. இதனால என்ன நேர்ந்தது என்றால், சதாசிவங்கடை, மணியங்கடை, கந்தையா கடை, சில்லறை கடைகள் அனைத்துமே அடிபட்டு போய்விட்ட ஒரு துர்ப்பாக்கிய. அதாவது இந்த வியாபார மோகத்தில் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவர்களால் இந்த பல்பொருள், இந்த பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸோட, பல்தேசிய வணிக நிறுவனங்களோடு நின்று பிடிக்க முடியவில்லை. ஆகவே இந்த நிலை எங்கள் பண்பாட்டுக்கு, எங்கள் மொழிக்கு, எங்கள் சமயத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதை தவிர்க்க வேண்டும் என்றால் புலம்பெயர் தேசத்தவர்களும் தாயகத்தில் உள்ளவர்களும் கைகோர்த்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பெரியவர்களும் புலம்பெயர் தமிழர்களும் கூட புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான், உங்கள் கரங்களிலும் பொறுப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தாயகத்திலிருந்து நீங்கள் எந்த தேசத்திற்கு சென்றிருந்தாலும் கூட உங்களுக்கு என்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது. உங்களுடைய தாயகத்தை, உங்களுடைய மக்களை, உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏதேனும் ஒரு வகிப்பாகம் என்பது உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களுடைய பங்களிப்பு என்பது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவ்வாறான சங்கங்கள் தங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக, நிகழ்காலத்தில் நாங்கள் எதை பேசினாலும் மறுக்க முடியாத ஒரு உண்மைதான் இந்த நிதி ரீதியிலான பிரச்சனை. இதற்கான ஒரு தீர்வு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழையும் சரி, மொழியையும் சரி, எமது சமயத்தையும் சரி, பண்பாட்டையும் சரி நாங்கள் வளர்க்க முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான நிதிகளை அரசாங்கம் ஒதுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தால், அல்லது ஒரு சில தன்னார்வர்கள் ஒதுக்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தாக இருந்தால், நாங்கள் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, குறிப்பாக பல நாடுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அவர்களுடைய வளர்ச்சி என்பது குறிப்பாக அவர்களுடைய மொழியை வளர்ப்பதில் அவர்கள் கவனம் செலுத்தி
செலுத்திய ஒரு விதம், அவர்களுடைய அந்த மதங்களை, அவர்களுடைய அந்த தேசியத்தை வளர்ப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட ஒரு விடயம் தான் சில நாடுகளை நாங்கள் அடையாளப்படுத்தி பேசும் பொழுது ஒவ்வொரு விடயங்களிலுமே அவர்களை பற்றி பேசுகிறோம், அவர்களுடைய கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறோம். பல நாடுகளை நாங்கள் உதாரணமாக குறிப்பிடலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம். இப்படி நாங்கள் பேசுகின்ற பல நாடுகளில் அவர்களுடைய மொழிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுடைய சமயத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்தாலும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது. பல அரபு நாடுகளிலும் கூட இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை வாழ் பிரஜைகளுக்கு நாங்கள் கூறுவது, புலம்பெயர்ந்தவர்களிடம் நாங்கள் கூறுவது, உங்களுக்கென்று இருக்கின்ற பொறுப்பை யாரோ ஒருவர் செய்வார்கள் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்காமல் உங்களுடைய கரங்களினால் உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதற்காக தான் பல சங்கங்கள் இருக்கிறது, பல அமைப்புகள் இருக்கிறது. இவர்களை நாடலாம். ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். உண்மையில் உங்களுடைய இறுதியான ஒரு கேள்வியாக கூட வைத்துக் கொள்ளலாம். இந்த மொழியும் சரி, சமயமும் சரி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற வேண்டுமாக இருந்தால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கின்ற விடயமாக எதை கூற விரும்புகிறீர்கள்? ஒரே சொல்லில் சொல்வதென்றால் விழிப்புணர்வு என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது சமயம் பற்றி, மொழி பற்றி, நமக்கான நாம் என்கிற அடையாளம் பற்றி, இவை பற்றி ஒரு விழிப்புணர்வு நம் மத்தியிலே ஏற்பட்டால் எல்லாம் இயல்பாகவே நடக்கும். ஆகவே அது ஊடகத்திற்கும் அந்த கடமை, அது அறமாக கூட கொள்ளலாம். ஊடகத்தினுடைய அறம் அது. நான் சார்ந்திருக்கிற அரச தொழில் சார்ந்து ஆசிரியர்களை பயிற்றுவித்தல், அதுவும் ஒரு மிக முக்கிய கடமை. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கடமையை சரியாக செய்கிற பொழுது இவை எல்லாம் இயல்பாகவே நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன். இதற்குள்ளே தட்டிக்கழிப்புகள் ஏற்பட்டால் அல்லது விட்டு கொடுப்புகள் ஏற்பட்டால் எங்கள் நிலைமை இன்னும் வேதனைக்குரியதாக மாறும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இவ்வளவு நேர பழுக்களுக்கு மத்தியில் இந்த காலை வெளியிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து மொழி ரீதியாகவும் சமயம் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் நாங்கள் எவ்வளவு தூரம் பின்னோக்கி இருக்கிறோம், முன்னோக்கி செல்வதற்கு நாங்கள் என்னென்ன விடயங்களை கடைபிடிக்க வேண்டும், இறுதியாக இந்த அறநெறியினுடைய செயற்பாடுகள் என்பது மழுங்கி கொண்டிருக்கிறது, அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் ஒட்டுமொத்த பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளை அறம் ரீதியாக, குறிப்பாக ஒழுக்க ரீதியாக நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கல்வி, பாடசாலை கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. அதில் சமய பாடம் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி அறநெறி என்கின்ற அந்த பாடத்திட்டத்தை சரியாக அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கலாம். ஒழுக்கமான ஒரு சமுதாயத்தை, ஒழுக்கமான ஒரு பிள்ளைகளை, இளைஞர் சமுதாயத்தை எதிர்காலத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தெடுக்கிறீர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் இந்த தருணத்திலே நாங்கள் தெரிந்து கொண்டு எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகை தந்து பல்வேறுபட்ட விடயங்களை வழங்கியிருந்த லண்டிசன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஜனா. இந்த சந்தர்ப்பத்திலே ஆதவன் தொலைக்காட்சி இந்த வருடம் முதன்முறையாக நல்லூரிலே கலையகம் அமைத்திருக்கிறது. உலக பரப்பெங்கனும் புகழ்பெற்ற தொலைக்காட்சி இந்த மண்ணை நாடி வந்திருப்பதை எண்ணி நாங்களும் மிக்க மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் சொல்லி என்னை இந்த எழுக தமிழா நிகழ்ச்சியிலே இணைத்து கொண்டமையை இட்டு என்னுடைய நன்றியையும் கூறி விடைகொள்கிறேன். நன்றி.